அனைவருக்கும் வணக்கம். அடுத்தடுத்து எடப்பாடி நெஞ்சில் பாயும் துரோக ஈட்டிகள் இதை அதிமுக காரங்க வரிசையாக பண்ணிட்டு இருக்காங்க. செங்கல் செங்கலாக பிரிச்சுட்டியேனே அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்களை பார்த்து நம்ம கேட்கணும். சல்லி சல்லியாக அதிமுகவை நொறுக்குன பெருமை இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு தான் இருக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இப்போ வந்துட்டார், வெளியில் வந்துட்டார். எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராஜினாமா எம்எல்ஏக்கள் அந்தந்த கட்சியிலேருந்து பண்ணினதுக்கு அப்புறமா வெடி வெடித்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுற கட்சி தான் இந்த அதிமுகவாக இன்னைக்கு இருக்குது. அப்படின்னா உண்மையிலே எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆன்மாக்கள் இந்த ஆட்சியில் இருக்கிறவங்கள சும்மா விட மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு அதிமுக தொண்டர்களினுடைய மனநிலைமையை யாராவது இந்த மேலே இருக்கிறவங்க யோசிச்சு பார்த்துருக்காங்களா அப்படின்றத நம்ம கேட்கணும். அது ஒரு பக்கம் நம்ம விரிவாக பேசுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்றது ரொம்பவே மோசமான அரசியலை நோக்கி இன்னைக்கு திமுக நகர்றாங்களோ. ஏன்னா இன்னைக்கு அமைச்சர் சரத் விஷயமா இருக்கட்டும், ஒட்டுமொத்த இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், எப்படி எதை பேசணும். 5 வருஷம் நம்ம ஆண்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி மாற்றி மாற்றி அதிமுக திமுக மாற்றி மாற்றி ஆண்டிருக்காங்க. எந்த பிரச்சனையை எப்படி பெருசாகணும், எந்த பிரச்சனைக்காக போராடணும், இன்னைக்கு இருக்கிற தமிழக வெற்றி கழக அரசை தாக்கி பேசணும், அதை ஆட்சியை கவிழ்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமான உத்திகளை இந்த திமுக கையாண்டுகிட்டு இருக்கு. குறிப்பாக இளைஞர்களை வச்சு இன்னைக்கு இளைஞர்களுக்கு வச்சே இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுது இந்த திமுக. அப்படின்னா சும்மா கிடையாதுங்க. கொத்தூசை வச்சு தப்பு தப்பாக தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது. இதில் வேற மாற்று கட்சிகள், நம்ம மாதிரி கட்சிகள் தமிழ் தாயை 2வது பாட்டா உடனே தப்புன்ட்டு கூட வந்துருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு திமுகவில் ஒன்னொன்னா கிளம்பிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய முதல்வர் சட்டப்பேரவையில் சொல்லியிருப்பாரு, ஐயோ ஒன்னொன்னா வெளியே வரும் போலுக்கே ஊழல் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில், அந்த தனியார் பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்கூலுக்கு தடையில்லா சான்றிதழ் வாங்கி தரதுக்காக பிடி செல்வகுமார் மற்றும் அவருடைய உதவியாளரான முத்துக்குமார் 100 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. அது 100 கோடிலாம் இல்லையாங்க, கிட்டத்தட்ட 500 கோடியை தாண்டுது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அதாவது விசாரணையில் தெரிய வந்திருக்கு இந்த விஷயங்கள். ஏன்னா அவர் ஆல்ரெடி கைது பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு குபீர்னு கிளம்புது. ஏவா வேலு கிட்ட பல ஆயிரக்கணக்கான கருப்பு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை தானாகவே சில சர்ச்சிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல அவர் பதுக்கி வச்சிருக்கார் அப்படின்ற தகவல் ஒன்றா பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. திமுக அதிமுக ஸ்டாலின் எடப்பாடி இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக இப்போ இருக்கிற விஜய் அவர்களை முதல்வர் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. நிறைய வீடியோவில் நம்ம பேசி முடிச்சிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றொன்னா வெளியில் வரும்போது அங்கக்குள்ளே இருக்கிற திமுகலேருந்து இப்போ ஐயுஎம்எல் வெளியில் வந்துட்டாங்க. இன்னைக்கு 5 வருஷம் ஆட்சி தொடர்றதுக்காக திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறாரு. எடப்பாடியும் ஸ்டாலினும் பேசிக்கிட்டு என்னைய முதல்வர் ஆக்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு குபீர்னு ஒரு உண்மையை தூக்கி போட்டாரு. அப்பவே நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இவ்வளோ கேவலமானவங்கடாலா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஐயுஎம்எல்லுடைய தலைவரான காதர் மொய்தீன் அவர்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, இந்த மாதிரி நாங்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணையிலாட்டி எங்கள் கட்சியே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு எங்களை மதிக்காத ஒரு கட்சியாக தான் இன்னைக்கு திமுக இருந்துச்சு. எங்களுக்கு வேற வழி தெரியல ஆத்தா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இவ்வளோ நாள் அவங்களோட கூட்டணியில் இருந்தோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை என்னெல்லாம் சொல்லணுமோ அவ்வளோதையும் சொல்லி முடிச்சிட்டாரு. ஓகே, இப்போ ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா மதிமுகவுடைய வைகோ அவர்கள் முந்தா நேற்று வரைக்கும் திமுகவில் தான் இருந்தார். இது எல்லாருக்குமே தெரியும். அவர் பேசினாரு, பேசலை. 2 எம்எல்ஏக்கள் சொந்த அவங்களுடைய உதயசூரியனில் சின்னத்தில் நின்னாங்க. இது எல்லாருமே பார்த்து பேசி முடிச்சாச்சு. அப்புறம் 2 எம்எல்ஏக்களும் வைகோவுக்கு அல்வா கொடுத்துட்டு திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு தொகுதியை விட்டுட்டாங்கன்னா திரும்பிலாம் ஜெயிக்க முடியும் அப்படின்ற வாய்ப்பு கிடையாது. அதுக்குள்ளேயும் திமுக விளாண்டுரும் அப்படின்றனால இன்னைக்கு பாருங்க, திமுக வைகோ அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. கேள்விகள்லாம் பத்திரிகையாளர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சன் நியூஸ் மற்றும் கலைஞர் தொலைக்காட்சியை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ரொம்பவே மோசமான கேள்விகளை கேட்கும்போது வைகோ அவர்கள், இது எப்போவுமே வைகோவுக்கு நடக்கிறது தான், எல்லாருக்கும் தெரியும். அதாவது திடீர்னு பிரஸ் மீட்டில் ஆவேசப்படுறதும், சில வார்த்தைகளை உதுத்துறதும், யோ அந்த இந்தான்னு சொல்லிட்டு ஒருமையில் பேசுறது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பத்திரிகையாளர்கள் எந்த மாதிரி கேள்வி கேட்டு வைகோ அவர்களை தூண்டுனாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் அங்கே இருந்தவர் தானே, இப்படிலாம் பேசினா அவருக்கு கோவம் வந்துடும் சொல்லி தெரிஞ்சேவும் தன்னுடைய அந்த சேனலுடைய டிஆர்பிக்காகவும் வைகோ அவர்களுடைய இமேஜை குறைக்கிறதுக்காகவும் சில விஷயங்களை பண்ணுறாங்க. வைகோ அவர்கள் திடீர்னு ஆதங்கப்படுவார், திடீர்னு அடிக்க பாஞ்சிருவார். ஏன் நம்மளுடைய விஜயகாந்த் ஐயாவுமே அந்த மாதிரி தான். அதனால தான் பத்திரிகையாளர் சந்திப்பை நம்மளுடைய முதல்வர் தவிர்க்கிறதுக்கு சில காரணங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாருமே உண்மையான பத்திரிகையாளர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தன்னோட சேனல் வளரணும் அப்படின்றதுக்காக ஏதோ நம்மளுடைய சேனலுக்கு 2 வீடியோ கொடுப்போம் அப்படின்றதுக்காக இருக்கிறவங்கள்ட்ட மோசமான கேள்விகளை கேட்டுறது. ஆனால் அவங்க கேட்ட கேள்வியை கட் பண்ணி விட்டுட்டு இவங்க என்ன பதில் சொன்னாங்களோ அந்த ஆக்ரோஷமான வீடியோ மட்டும் அமுச்சு விட்ற வேண்டியது. அதுதான் இன்னைக்கு வைகோ விஷயத்தில் நடந்திருக்கு. கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா நீங்கள் பெட்டி வாங்கிட்டு தான் வந்தீங்களா திமுகவுக்கு, பெட்டி வாங்கிட்டு தான் இப்போ தாவேக்காக்கும் போறீங்களான்னு சொல்லிட்டு மோசமான கேள்வியையும் பணத்தை குறி வச்சு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. இவர் உடனே சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாப்ல, ஆமாப்பா திமுகவில் கரப்ஷன் நிறையா இருக்குன்னு உண்மையை சொல்லிட்டாப்ல. இதுதான் பிரச்சனையே அவங்களுக்கு. உடனே பார்த்தீங்கன்னா மதிமுகவுடைய
திமுகவுடைய தொண்டர்களுக்கும் பத்திரிகையாளர்கள் சில பேருக்கு வந்து சில வாக்குவாதம் ஆயிருச்சு. இதை உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடிக்க பாய்ந்த மதிமுக தொண்டர்கள்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்பதான் நம்ம எல்லாருக்குமே தோணும், இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு அப்புறம் தோன்றது என்னன்னா, இன்னைக்கு வைகோ இந்த மாதிரி ஒரு ஆளு படபடன்னு கோவப்படுறவர், இவரை நம்ம கட்சியில் சேர்க்கும்போது நாளைக்கு நமக்கும்ல அது பஞ்சாயத்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு துரை வைகோ அவர்கள் வேற நம்மளுடைய முதல்வரை ஓவரா வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. இன்னி வந்து நம்மளுடைய முதல்வர் அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு தப்பா வருது. யோசிச்சு பாருங்க, இப்போ திமுகவுடைய அந்த சரத் அவர்களுடைய விஷயத்துல அந்த திமுகவுடைய வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவங்க ஒரு பெண் ஒருத்தவங்க நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க. எதுக்காக? இந்த அமைச்சர் உடனே பதவி விலகணும். அப்ப சில நெட்டிசன்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் அதிகமா பரவுற விஷயமே இதுதான். ரைட்டுப்பா, அவர் வந்து போதைப் பொருள் தான் போட்டாருன்னு உங்கப்படியே வந்தாலும் அந்த டைம்ல நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க, அப்ப இந்த பொருள்லாம் ஈஸியா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. நியாயமானது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க தோணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதோ டான்ஸ் ஆட வீடியோ, அதாவது அதே ஐபிஎல்ல அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட சும்மா 2 செகண்ட் வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோல தோனி வந்து 6 அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரத்துக்கு உடனே சந்தோஷம். சரத் மட்டும் கிடையாது, அந்த லைன்ல இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சு ஏன்னு கத்துறாங்க. எதுக்காக கத்துவாங்க? ஒன்று தோனி 6 அடிச்சா கத்துவாங்க, இல்லை ஏதாவது விக்கெட் விழுந்தா கத்துவாங்க. அந்த மாதிரி கத்துனதுக்கு என்னப்பா அதே ஸ்டேடியத்தில் இருக்கிறவர் குழந்தைக்கு உடம்பு முடியலாட்டி இப்படி தான் கத்தி டான்ஸ் ஆடுவாரான்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ரொம்ப குழந்தைக்கு உடம்பு முடியலாட்டி ஸ்டேடியத்துக்கே தூக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க ஒரு பெத்தவங்க. அது வந்து ஏதோ சின்ன ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு கோளாறு, ஏதோ சாப்பாடை வாமிட் பண்ணுது அப்படின்ற ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றனால தான் தைரியமாகவும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதை விஷயத்த அவரே சொல்லிட்டாரு. இதை நம்ம வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே போய் பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு கேவலமான அரசியலை முன்வைக்கிறதுக்கு இந்த திமுக இந்த மாதிரியான கேள்விகளை வச்சு சில ஆட்களை விட்டு கேட்டால் மாணவர் அணின்றாங்க. பூரா பார்த்தீங்கன்னா 70-80 சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்மளை கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இந்த ஒரு அரசியல் திமுக பண்ணுற அரசியல் அப்படின்றது கண்டிப்பாக திமுக அழியிறதுக்கு சீக்கிரமாக வாய்ப்பு கொடுக்குறோம். இந்த கட்சியை வந்து திமுக கட்சியை நீ அவ்வளோதான் ஸ்டாலினோட முடிஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை முன்னாடி கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி அவர்களை முதல்வர் ஆக்குறதுக்கு ஸ்டாலினே நேரடியாக பேசினாரு. ஃபோன்லலாம் இவங்களுடைய சில ஆடியோக்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டயத்தில் போட்டால் இவங்க 2 பேத்துக்குமே அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பகீர்னு தூக்கி போட்டிருக்காரு. இன்னைக்கு இவ்வளோ விஷயங்களை சிடிஆர் நிர்மல்குமார் வந்து இன்னைக்கு வெளிப்படையாக பேசுறாரு. ஏன்னா இப்போ தான் மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. செந்தில் பாலாஜி மேலே சில வழக்குகள் வந்துச்சு. நேற்று வந்து போராடுறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் போராடினாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து போராடலை. ஏன் குறிப்பிட்டவங்க போராடலை அப்படின்னா, அவங்க மேலே வழக்கு பாஞ்சிரும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பயம். இன்னைக்கு ஏவா வேலு வீட்டில் மட்டுமே பல ஆயிரம் கோடி ரூபாய் எடுத்திருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஆளும் யோசிச்சு பாருங்க. திமுகவில் இருந்த முன்னாள் மாஜி அமைச்சர்கள், அதுக்கும் முன்னாடி இருந்த பழைய அமைச்சர்கள், முன்னாள் முதல்வராக இருந்தவர், அதுக்கு முன்னால் அவகப்பா முதல்வராக இருந்தவர், இன்னைக்கு இவ்வளோ சொத்துக்களையும் இவங்க எங்கே வச்சிருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி வருது. ஆளுநர்கிட்ட நம்மளுடைய தமிழக முதல்வர் தனிப்பட்ட முறையில் கடிதமாகவும் எழுதியிருக்காரு, ஃபோனாகவும் பேசியிருக்காரு. இவங்க மேலே நம்ம சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் அந்த பேப்பர் வந்து ஆளுநர் கையில் பரிசீலனையில் இருக்கு. அவர் மட்டும் சைன் போட்டார்னா நீங்க எல்லாரும் கேட்குற ஒட்டுமொத்த அந்த கமெண்ட்ல கேட்குற கேள்விக்கு விடை கிடைச்சிரும் அப்படின்றது தான் இன்னைக்கு முக்கியமான தகவலே. செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு, பொன்முடி இந்த மாதிரி ஆட்களுக்கு பூராமே சீக்கிரமா சவுக்கடி விழுக போகுது அப்படின்றதும், அவங்க செஞ்ச ஊழல் வந்து இன்னைக்கு ஒன்னொன்னா வெளியில வந்து மக்கள் முன்னாடி வந்து வெளிப்படையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்ன்றதும், இவங்க எவ்வளவு தூரம் கீழ்த்தரமா அரசியல் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு மக்களை எப்படி ஏமாத்திருக்காங்க, வரி அப்படின்ற பேர்ல மக்களை எப்படி சுரண்டி இருக்காங்க, அதை போல மத்திய அரசிட்ட வாங்கின நிதி, கடன் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது வெள்ளை அறிக்கை மூலியமா வெளியில வந்தாலும் மக்கள் கையில இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க வந்து தெரிஞ்சுக்கிற அளவு ஈஸியா வந்து இன்னைக்கு வெளிப்படையா வந்து நம்மளுடைய முதல்வர் கொடுக்கலான்னு இருக்காரு. ஓகே, இது அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய தமிழக முதல்வர் குழந்தைங்களுக்கு, அதாவது 10th முதல் 12th படிச்ச குழந்தைங்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா இந்த மாச கடைசியில வைப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு. இன்னும் அதுக்கான தகவல் வரலையே நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. அதுக்கும் நான் பதில் சொல்றேன். இந்த மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை மாதம் பிறக்க போகுது. ஜூலையில் 5 அல்லது 6 தேதிக்குள்ள வைக்கிறதா இருக்காங்க ஒரு தகவல் வருது. ஏன்னா ஜூலை 2வது வாரத்தில் கரூர் போறாரு. கரூர் அங்கே போயிட்டு மிகப்பெரிய இணைப்பு விழா ஒன்று இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் அவர்களை சுற்றி நடக்க போற மிகப்பெரிய பிரம்மாண்ட விஷயம். அடுத்தடுத்து வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை கையில் எடுக்கிற அளப்புல மிகப்பெரிய விஷயத்த ஒன்று செய்கிறாரு நம்மளுடைய தமிழக முதல்வர். என்னன்னா, KC பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா காலத்தில், எம்ஜிஆர் அவர்கள் காலம் தொட்டு வந்த ஜெயலலிதா அம்மா காலத்தில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய வியூக வகுப்பாளர். இப்போ எப்படி நம்மளுக்கு ஜான் ஆரோக்கியசாமி,
ஆதவர்ஜுனா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவர் தான் கேசி பழனிசாமி அவர்கள். நிறைய இடத்துல அவங்களுடைய கட்சி எங்கே போட்டிட்டா எப்படி வாய்ப்பு இருக்கும், எந்த இடத்துல எங்கே போட்டிடலாம், எந்த மாதிரியான விஷயத்த அங்கே பேசலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த எடப்பாடி அவர்களுக்குமே சொல்லியிருக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் அறிவாளி அப்படின்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் எஸ்பி வேலுமணி, 2 விஜயபாஸ்கர்கள் மற்றும் கேசி பழனிசாமி அவர்களுடைய மிகப்பெரிய இணைப்பா இருக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இவருடைய இணைப்பு மூலியமா இன்னைக்கு கொங்கு மண்டலம் முழுசுமே வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழக கையில கிடைக்கிறதா இருக்கு. இதுக்கு இப்ப இந்த கேசி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு கட்சிக்குள்ள இணையும் போது பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் சில அதிமுகவுடைய 2ஆம் கட்ட அது தாவேகாவுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு இது வந்து கோவத்தை கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா எங்க இவங்களுடைய வேலைகள் பாதிக்கப்படுமோ, இவங்களுடைய இடம் வந்து பறிபோய் விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தகவல். இதை விட இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் மாற்றம்னு சொல்லிட்டு நான் ஒரு காலையில் வீடியோ போட்டிருந்தேன். ஏகப்பட்ட பேர் வந்து அதுக்கு கேட்கறதுக்கு காரணம் இல்லை இப்போ இருக்கிறவங்க தொடர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல். இன்னும் நிறைய வந்து சில விஷயங்கள் நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய காதுக்கு போயிருக்கு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பேசணும் அப்படின்றது தெரியாமல் பேசிடுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க வந்து வெறும் தொண்டர்கள் மட்டும் கிடையாது, அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் ஆயிட்டாங்க. அப்படின்றனால சில வார்த்தைகளே பத்திரிகையாளர் முன்னாடி பேசும்போது சில கட்டுப்பாடுகள் வேணும்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளேயே நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் வருது. இதனால பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் கொடுக்க போறாங்க அப்படின்றதும் ஒரு தகவலா இருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கேசி பழனிசாமி அதிமுகவுடைய சில பழந்தின்னு கொட்ட போட்ட அரசியல்வாதிகள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இணையும் போது இப்போ ஐயா செங்கோட்டையன் அவர்கள் எப்படி ஒரு தூணா இருந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்துக்கிட்டாரோ இந்த மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் மேல குட்கா வழக்கு இருக்கு. இது போல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிமுக காரங்களும் சில பார்கள் இந்த மாதிரி விஷயத்துல நடத்தி முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க வர்றது அவங்களுடைய சொத்துக்களை காப்பாத்திக்கிறதுக்காகவா? அப்ப திமுகவுடைய மேல இப்ப வழக்குகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு டிவிகேல வந்து இணைகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய முதல்வர் கொடுக்குற பதில் கேஸுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, அது முழுக்க முழுக்க சட்ட ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ள போயிடும், தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சு தன்னை பாதுகாக்கணும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியடியா சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலே வந்திருக்கு. அடுத்தடுத்து நம்மளுடைய வீடியோக்களை பார்க்குறேங்க. மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக்கை பண்ணிடுங்க, கீழே ஹைப் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதையும் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.